எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம், எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறோம். இந்த கடன் எப்படி தாங்க அடைக்கிறது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, கடன் அடைக்கணும் முயற்சி பண்ணுறேங்க, நானும் எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேங்க, வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு என்னென்னமோ பண்ணி மறுபடியும் அசல் அதே தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வட்டி தான் கட்டிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாகவே நீங்கள் கடன் அடைச்சி முடிச்சிட முடியும். சரி, அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுல. எந்த லோன், அதாவது எங்கே கடன் வாங்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம சம்பளம், நம்ம வருமானம் எவ்வளோ, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்காது. கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வந்து ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம். ஸோ கால்குலேட் பண்ணி கடன் வாங்குங்க. ஏற்கனவே வாங்கின கடன் கிடைக்கணும்னா இந்த நேரங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணுங்க. வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. கடன் வாங்கினார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடன் ஒன்று வாங்கிட்டு திரும்ப நம்ம கொடுக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ அவஸ்தைப்படுவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம், எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறோம். இந்த கடன் எப்படி தாங்க அடைக்கிறது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, கடன் அடைக்கணும் முயற்சி பண்ணுறேங்க, நானும் எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேங்க, வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு என்னென்னமோ பண்ணி மறுபடியும் அசல் அதே தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வட்டி தான் கட்டிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த கடனோட பீக்கில் இருக்கேன், நான் கடன் கட்ட முடியாத கஷ்டத்தில் இருக்கேன், என்ன பண்ண இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரணமாக கடன் வாங்கி மாதம் நான் கட்டிக்கிட்டே இருக்குங்க. வட்டி கட்டி நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி வட்டி கட்டியே போகுதுங்க. இன்னமும் கேட்டால் இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் இப்போ கடன் அடைய மாட்டேன். அது முக்கியமாக கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் பேலன்ஸ் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 வருஷம் கட்டியிருப்பாங்க, மாதம் ஒரு 10,000 ரூபாய் கட்டிகிட்டே இருக்காங்க. மினிமம் பேலன்ஸு 10,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய், 2,40,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. கட்டி முடிச்சுட்டு பார்த்தா அவுட் ஸ்டாண்டிங் அதே தான் காமிக்கும் பில்லு. பட் என்னப்பான்னு கேட்டால், நீங்கள் அவுட் ஸ்டாண்டிங்காக மினிமம் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, முக்கியமாக கிரெடிட் கார்டு வாங்கினவங்களும் சரி, ஏற்கனவே கடன் வாங்கினவங்களும் திரும்ப கட்ட முடியலன்னு சரி, இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாகவே நீங்கள் கடன் அடைச்சி முடிச்சிட முடியும். சரி, அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அஸ்வினி நட்சத்திரம் இல்லைன்னா அனுஷ நட்சத்திரம். அதாவது நீங்கள் கடன் திரும்பி கொடுக்கக்கூடிய நேரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணால் பிறந்துக்கோங்க, அந்த நேரம் முக்கியமாக தேய்விரையில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அது 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. வளர்ப்பிறை அப்படின்னா வளர்ப்பிறையில் செய்கிற விஷயம் வளர்ந்துக்கிட்டே போகும், தேய்விரையில் செய்கிற விஷயம் தேஞ்சிக்கிட்டே போகும். கடன் சீக்கிரம் கம்மியாகணும் இல்லை. அப்போ தேய்விரையில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், தேய்விரையில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் என்னைக்குன்னு கேலண்டரில் பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் அடுத்தது முக்கியமாக அதையும் சேர்த்துக்கோங்க, குளிகை நேரமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. குளிகை நேரம்னா என்ன தெரியுங்களா? திரும்ப நடக்கும், அடுத்தது மறுபடியும் நடக்கும். அப்போ ஒரு விஷயம் நம்ம கடன் அடைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வருமானம் வந்து சீக்கிரமாக கடன் அடைச்சி முடிச்சிருவோம். அதுலேயும் இன்னொன்று, தேய்விரையில் சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இல்லை அனுஷ நட்சத்திரத்தில் அன்னைக்கு குளிகை நேரமாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து அடுத்த வருஷம் தாங்க அந்த மாதிரி நாள் வருதுன்னா அதாவது இதெல்லாம் வந்தால் சேர்ந்து வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை குளிகை நேரம் வந்தாலும் சிறப்பு, வெறும் குளிகை நேரமாக இருந்தாலும் சிறப்பு. அனுஷ நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அது அன்னைக்கு குளிகை நேரம் இருந்தாலும் சிறப்பு. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை 2 காம்பினேஷன் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஓகே. எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அடைக்க வேண்டிய கடனை ஒரு அமௌண்ட் எடுத்து அடைங்க. ஒரு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, யார்கிட்ட போய் வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு கவரில் போட்டு இவங்களுக்காக இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கேன், இந்த அமௌண்ட் இவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த கவரில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லி அந்த கவரில் போட்டு எடுத்து பத்திரமா வச்சு அந்த கவரில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் ஆன்லைன் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், அது போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் எந்த அமௌண்ட் போகும், நமக்கு என்ன ரூபாய் அவங்க போய் எடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் கான்செப்ட் வந்து அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் கட்டிட்டு அதை போய் எடுங்க, அதை அமௌண்ட் அனுப்புங்க அதுக்கப்புறமா. சரிங்களா? இப்போ நமக்கு அடுத்த ஒரு கேள்வி யாருக்காவது சிலருக்கு வரும், எல்லாருக்குமே வராது, சிலருக்கு வரும். என்ன தெரியுமா? அப்போ நான் குளிகை நேரத்தில் கடன் அடைக்கிறேன், சனிக்கிழமை அன்னைக்கு அடைக்கிறேன் அப்படின்னா திரும்ப நடக்குன்றீங்களா? அப்புறம் திரும்ப கடன் வாங்கிக்கிட்டே திரும்ப அடைச்சிக்கிட்டு இருப்பேன்னா எஸ், கடன் வாங்குறது நல்லது தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேங்க. என்னோட மாத வருமானம் ஒரு 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நான் 1 கோடி ரூபாய் 1,50 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறேன்.
நான் எப்போ அந்த காசெல்லாம் பணம் சேர்த்து வச்சு நான் 1 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கேன்ல, அதை வீடு வாங்க போகும்போது அந்த நேரத்தில் அந்த வீட்டோட விலை 1.5 கோடி ரூபாவாக மாறி இருக்கும். அப்புறம் இன்னும் 50 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ நம்ம ஹவுசிங் லோன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹவுசிங் லோன் போட்டு அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய மாத வருமானம் எவ்வளவோ அதில் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஹவுசிங் லோன் கொடுக்கறது உங்களுக்கு இவ்வளோ % தான். அந்த பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் எடுத்து நம்ம ஹவுசிங் லோன் கட்டுறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம அந்த வீட்டில் இருப்போம். சரிங்களா? 2வது, நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் மாதம் வாடகை எங்கேயும் கட்ட மாட்டோம். அதுக்கு வாடகைக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட போட்டு இந்த அமௌண்ட் கட்ட நமக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். அதற்கப்புறம் நம்ம இஎம்ஐ கட்டணும் அவசியம் கிடையாது, வாடகையும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் எந்த லோன், அதாவது எங்கே கடன் வாங்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம சம்பளம் நம்ம வருமானம் எவ்வளோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்காது. சரி, ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கு போய் கடன் வாங்கிட்டேன். சரி, இப்போ நம்ம இது கடன் சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமும் கடன் சொல்லாது. கடன் எப்படி தெரியுங்களா? நான் ஃப்யூச்சரில் செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு இப்போவே நான் இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி இப்போ நான் செலவு பண்ணிட்டேன். ஹெல்ப் தானே அது, உதவி தானே. ஒரு விதத்தில் பார்த்தா உதவி தான். எப்படின்னு திரும்பி தான் கொடுக்க போகிறோம், உதவி தானே. அப்போ எனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்க, அந்த உதவியை நான் இப்போ வாங்கிக்கிட்டேன். அந்த உதவியை வாங்கி அந்த பணம் வாங்கி நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ அந்த பணத்தை திரும்பி நான் மாதம் கொடுக்கணும், வட்டி போட்டு கொடுக்குறோம். சரி, எப்படி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானே அது. அது பேங்காக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், இல்லை நகை கடையை வச்சு நகை அடகு வச்சு யாருக்கிட்டாலும் வாங்கி எது வேணாலும் இருக்கட்டும். அப்படிப்பட்ட அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போது மனசு சந்தோஷத்தோடு நிறைவோடு கொடுங்க. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் வாங்காமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சளவு கடன் வாங்காமல் இருங்க, ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு தேவை எவ்வளோன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கி அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பாரமாக இருக்காது. சரிங்களா? சரி, அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம், அஸ்வினி நட்சத்திரம், அடுத்தது அனுஷ நட்சத்திரம், அடுத்தது குளிகை நேரம், அடுத்தது சனிக்கிழமை. இது காம்பினேஷன் நீங்கள் பார்த்துக்க சொன்னோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிடுங்க. கடன் ரொம்ப பீக்கில் இருக்குங்க, பிரச்சனையாக இருக்குங்க, பௌர்ணமி அன்னைக்கு எப்போ ஒரு பௌர்ணமி இல்லைங்க 3 பௌர்ணமி தொடர்ந்து செய்யணும். நார்மலாக குலதெய்வம் கோயில் போகிறது சிறப்பு எண்ணிக்கைன்னு அமாவாசை அன்னைக்கு போகிறது தான் ரொம்ப சிறப்பு, கரெக்டு தான். ஆனால் கடன் தீர வேண்டும் என்றால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு 3 பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு அதாவது பர்பஸ் ஒன்று தான், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீரணும், எனக்கு நல்ல வருமானம் வரணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் அந்த அமௌண்ட்லாம் கொடுத்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு மனசார இந்த ஒரே குறிக்கோள் ஒரே நோக்கம் மட்டும்தான். போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்கில் இருக்குங்க, எங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து இந்த 10 hours ட்ராவலில் இருக்குங்க, 12 hours ட்ராவலில் இருக்குங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே பக்கத்தில் எங்கேயா ரூம் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோயிலெலாம் போயிட்டு மனசார ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட ரிச்சுவல்ஸ் என்னவோ பொங்கல் வைக்கிறது அது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக கூட நீங்கள் திரும்பி கிளம்பி வாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி குலதெய்வம் கோயில் போகணும். குலதெய்வம் கோயில் போயிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும். நடுவில் அந்த கோயில் போகிறேன், இந்த கோயில் போகிறேன், போகும்போது இந்த கோயில் போகிறேன், அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சொந்தக்காரங்க வீடு இருக்குது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு தனியாக போயிட்டு வாங்க. எப்படியோ போகிறாங்க, 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன், அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களோட பர்பஸ் என்னவோ அதை மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கணும். வச்சுட்டு போயிட்டு வாங்க. 3 மாதம் தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கு கோயில் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் கடன் சீக்கிரமாக அடைகிறதுக்கான உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கடன் தொல்லையிலேருந்து வெளியில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம். ஸோ கால்குலேட் பண்ணி கடன் வாங்குங்க. ஏற்கனவே வாங்கின கடன் கிடைக்கணும்னா இந்த நேரங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணுங்க. பௌர்ணமி 3 பௌர்ணமி தொடர்ந்து கோயில் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சூப்பராக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க வளமுடன்.